உண்மையை கடைபிடியுங்கள். உண்மை பேச நினைப்பவர்கள் எப்போதுமே தனித்துதான் இருப்பார்கள். குடும்பம், சொந்தம், நண்பர்கள் அனைவருக்கும் உறுத்தும். ஆனால் பொய் பேசுபவர்களை அனைவருக்கும் பிடிக்கும். எவ்வளவு கோபம் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். அவர் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்ல விடுங்கள். நல்ல செயல்களை முயற்சித்தால் பாராட்டுங்கள். மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் அவருக்கு துணையாக இருங்கள். மரியாதை வைத்த உறவு என்றும் மலரும். அவர் கோபத்தில் இருந்தால் நீங்கள் பொறுமையாக இருங்கள். அன்பை பகிர்ந்த இதயம் என்றும் இணைந்து வாழும். மதிப்பில் லாத இடத்தில் இருக்காதீர்கள். தாம் உன்னை அவமதிக்கும் போது மௌனமாக கடந்து சென்று விடுங்கள். உன் மௌனத்தின் பலன் விரைவில் கிடைக்கும். கடலலைகள் ஓய்வதில்லை. அதனால் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதீர்கள். பல நேரங்களில் நமக்கு வேண்டியவர்களே நம்மை மட்டமாக பேசுவார்கள். கூடிய சீக்கிரம் தடைகள் உடைந்துவிடும். கோபத்தில் 4 வார்த்தை பேசுபவர்களை நம்பிவிடலாம். ஆனால் நெஞ்சுக்குள்ளேயே வைத்து முதுகில் குத்துபவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். கடவுள் சோதிப்பாரை தவிர கைவிட மாட்டார். எனவே நல்லது நடக்கும் என நம்பி சுற்று சூழ்நிலையை புரிந்து அதற்கேற்றாற்போல் நடந்து சொந்த பந்தங்களை முடிந்தவரை அனுசரித்து உண்மையை கடைபிடித்து சந்தோஷமாக